शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞானவாசிட்டம் இறைவனுக்கு. யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் தென்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவா. ஞானவாசிட்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், 9வது சிகித்வஜன் கதை, பாடல் 29. பெரிய பிராணனை நேரே மேல் நோக்க பழகினாள் பெருநாள் என்ன. கரிய முகில் கேட்டருளி மிக வருந்தி நெடுங்காலம் கையாண்டக்கால் அரிய விசும்பில் நடத்தல் முதலான சித்து எலாம் அளிக்கத்தக்க உரிய வழி ஏது சொல்வாய் எனக் கேட்ப வசிஷ்ட முனி உரைப்பதானான். சிகித்வஜன் சூடாலை தம்பதியர் அரசன் அரசிகளாக இருந்து நெடுங்காலம் அரசாட்சி செய்து பிறகு அவர்களுடைய மனப்பக்குவத்தினாலும் புண்ணியத்தினாலும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும் சத்சங்கத்திலிருந்து குருமார்களுடைய அனுகிரகத்தினாலும் வேதாந்த சாஸ்திரங்களை சிரவணம் செய்கின்றனர். விவேக வைராக்கியம் ஏற்பட்டு பிறகு இருவரும் தனித்தனியேயும் சேர்ந்தும் வேதாந்த விசாரம் செய்கின்றனர். சூடாலை அவளுடைய பக்குவத்தினால் ஞான நிஷ்டையை அடைகின்றால். தன்னுடைய ஞான நிலையை சிகித்வஜன் கேட்க எடுத்து கூறுகின்றார். ஆனால் சிகித்வஜனுக்கு பக்குவம் போதாமையினால் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. கேலி செய்கின்றார். பிறகு இருவரும் தொடர்ந்து இல்வாழ்க்கையையும் சமூக அரசியல் வாழ்க்கையையும் தொடர்ந்து செய்து வருகின்றனர். பின்னொரு காலத்தில் சூடாலை ஆகாச கமனம் முதலான அரிய சித்திகளை பயிற்சி செய்யலாம் என்று விதிவசத்தினால் சிந்தனை செய்கின்றார். மனதில் எவ்விதமான ஆசை இல்லை என்றாலும்
தெளிவான ஞானம் இருக்குது, ஆத்மா அகர்த்தா போக்தா என்ற தெளிவு இருக்கின்றது. இருந்தாலும் ஏதோ ஒரு பிராரப்தத்தினுடைய தூண்டுதலால் யோக சாதனைகளை, அஷ்டாங்க யோக சாதனைகளை பின்பற்றலாம் என்று அவள் கருதுகின்றார். அதைக்காக முறையாக கற்று பிறகு சாதனைகளை அந்தப்புறத்திலே தனிமையாக இருந்து செய்கின்றாள். ஆகாய கமனம் என்று ஆகாசத்தில் செல்லுதல் என்ற சித்திக்காக பிராணாயாம பயிற்சிகளை செய்கின்றார். பெரிய பிராணனே நேரே மேல் நோக்க பழகினால் பெருநாள். நீண்ட நாட்கள் அதற்கான பிராணாயாம பயிற்சிகளை செய்து வந்தார். இவ்வாறு வசிஷ்ட முனிவர் சொல்லியவுடன் ஸ்ரீராம பிரான் அந்த யோக சாதனைகளை, பிராணாயாம பயிற்சிகளை, ஆகாய கமனம் முதலான சித்திகளை தரக்கூடிய அந்த சாதனைகளை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். கரியமுகில் கேட்டு அருளி மிக வருந்தி நெடுங்காலம் கையாண்டக்கால் அரிய விசும்பில் நடத்தல் முதலான சித்தியலாம் அளிக்கத்தக்க உரிய வழி எது சொல்வாய். ஆகாசம் முதலானவற்றில் விசும்பில் நடத்தல் முதலான, ஆகாசத்தில் நடத்தல் முதலான அரிய சித்திகளை, அஷ்டமா சித்திகளை தரக்கூடிய அந்த சாதனைகள், அதற்கான முறையான வழிகள் என்ன என்பதை சொல்லுங்கள் என்று கேட்க வசிஷ்ட முனி உரைப்பது ஆனால் அதற்கான உபாயத்தை வசிஷ்டர் சொல்லுகின்றார். அதையும் கேட்டு நாம் பின்பற்றினா நாமளும் ஆகாசத்தில் நடக்கலாம். என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சீமானா 30வது பாடல். சீமானாம் சிகித்வஜன் கதைக்கிடையே வினவுதலால் செப்புகின்றேன் கோமானே பிராண ஆதி பவனத்தின் பரிசயத்தின் கொள்கையாகி சாமாறு இல்லா பயன் செய் நெறி கேட்பாய் வாதனைகள் சற்றுமின்றி போமாறு செய்துளத்தில் இதற்கடுத்த வாதனையே பொருந்தி நின்று புதமுதலாம் துவாரத்தின் சிறுமையால் தானம் முதல் குறிக்கும் செய்கை விதி ஒழுங்கால் போசனத்தில் சுக ஆதனத்தால் சுத்தத்தால் மிக்க நன்னோல் உதவு பொருள் பாவனையால் அதன் ஆச்சாரத்தினால் உயர்ந்தோர் சார்வாள் அதனை ஒழிந்தன எல்லாம் விடுத்தலால் அடுத்த பிராணாயாமத்தால் கோவலோ பாதியும் போகமும் விடுத்தலால் சிலர்க்கு குறித்த நாளில் ஓவிலா பற்றி வீடு ஒழிந்த நாள் கைவசமா உயிர்கள் தாமே தேவரூபிகள் ஆதலால் தங்கள் குணமறிந்து சேர்ந்துள்ளோர்க்கு ஏவலால் போல்கை உலகை ஆள்விக்கும் வீடளிக்கும் எல்லாம் நல்கும். 3 பாடலும் சேர்ந்து ஒரு வாக்கியமாக இருக்கின்றது. எப்படி என்னென்ன அபியாசம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். சீமானாம் சிகித்வஜன் கதைக்கு இடையே வினவுதலால் செப்புகின்றேன். சிகித்வஜன் சூடாலை அவர்களுடைய கதையை சொல்லி கொண்டிருக்கிற பொழுது நடுவில் பிரசங்க வசத்தினால இந்த பிராணாயாம பயிற்சியை அவர் செய்தால் என்று சொன்ன உடனே என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நடுவில் வருகின்றது. அதை கேட்டதனால சொல்லுகின்றேன். யார் கேட்டார்? சீமானாம் அரசனான சிகித்வஜன் கேட்க. கோமானே அரசனே, பிராண ஆதி பவனத்தின், பவனம்னா காற்று, பவனம் பிராணன் முதலான காற்று வாயுவின்
ஸ்பரிசத்தின் கொள்கையாகி சாமாறு இல்லா பயன் செய் நெறி கேட்பாய். இந்த வாயுவினுடைய பழக்கத்தினால், அபியாசம், பிராணாயாம அபியாசத்தினால், யோக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பிராணாயாமம் முதலான அபியாசங்களால், முறையான பயிற்சிகளால் சாமாறு இல்லா பயன் செய் நெறி கேட்பாய். மரணமில்லாத பலனை தருகின்ற அந்த நெறியை, அந்த சாதனா முறைகளை கேட்பாயாக. என்னெல்லாம் படிப்படியாக சொல்கிறாரு. வாதனைகள் சற்றும் இன்றி போமாறு செய்து உளத்தில் இதற்கடுத்த வாதனையே பொருந்தி நின்று. இது முதல் விஷயம். வாதனைகள், வாசனைகள் சற்றும் இன்றி, கொஞ்சமும் இல்லாமல், போமாறு செய்து, மனதை விட்டு போகுமாறு செய்து. முதல் சாதனை, முதல் படி, முதல் விஷயம் என்னவென்றால், மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும். இதற்கு அடுத்த வாசனையே பொருந்த. இதற்கடுத்தனா இதை மையமாக கொண்ட வாசனையே பொருந்த. இந்த பிராணாயாமம் என்ற இந்த யோக சாதனையை அதை செய்யணும்னு எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதான் லட்சியம். இப்போ அஷ்டாங்க யோகத்தில் இதற்காக ஆகாய கமனம் முதலான சித்திகளுக்காக என்ன சாதனைகள் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கோ அதை கேட்டு அதை நான் செய்து அந்த சித்திகளை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியம். அப்போ அது சாத்தியம். அந்த சாத்தியத்திற்கான சாதனம் பயிற்சி முறைகள். இதை மட்டுமே மனதில் கொண்டு மற்ற எல்லா சாத்திய சாதனங்களையும் விடுத்து, அதான் வாசனை. வாசனை விடுத்துனாக்க மற்ற சாத்தியங்களை குறித்த வாசனைகள், சாதனைகளை குறித்த வாசனைகளை விடுத்து. அதாவது சாத்தியம்னா நம்ம அடைய விரும்புகின்ற விஷயங்கள் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடையணும்னு லட்சியமாக வச்சுருக்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் சாத்தியம்னு பேர். அதை அடைவதற்கு உதவுகின்ற வழிமுறைகள், வாழ்க்கை முறை, அதுக்கு சாதனம்னு பேர். இந்த இரண்டையும் விடுத்து அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம் நாம். வீடு வாங்கணும், இல்லை திருமணம் பண்ணணும், இல்லை பேரம் பேத்தி வரணும், இன்னும் எத்தனையோ பெரிய லிஸ்ட் இருக்குது. சாத்திய லிஸ்ட்டு, அடைய வேண்டியது என்று. அல்லது சாமான்யமாக காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், யோகாசனம் பண்ணணும், இல்லை ஒழுங்காக வாக்கிங் போகணும், ஒழுங்காக வேதாந்த பாடத்தை விடாமல் கேட்டு ஞானம் அடையணும் அப்படின்னு இந்த சாத்தியங்களெல்லாம் வச்சுருக்கிறோம். எல்லாம் லிஸ்ட்டில் இருக்குது, அவ்வளோதான். அது எது செய்கிறோங்கிறது அப்புறம். லிஸ்ட்டில் இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு, சாத்திய லிஸ்ட்டு இருக்குது. வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்க வேண்டியது, சாதிக்க வேண்டியது, அடைய வேண்டியதுன்னு. அதுக்கப்புறம் சாதன லிஸ்ட்டு, அதை எப்படி அடையிறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிற அந்த வழிமுறைகள், அதற்கான பயிற்சிகள். அதில் பிபி சுகரெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம்னா, லட்சியம்னா அதற்கு தினசரி வாக்கிங் போகிறது, ஸ்வீட் சாப்பிட்றத விடுறது, வெள்ளை சக்கரை சாப்பிட்றத விடுறது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உணவு முறை பழகி கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் லட்சியத்தில் இருக்குது. அதெல்லாம் பிளானில் இருக்குது, திட்டத்தில் இருக்குது, சங்கல்பத்தில் இருக்குது. இந்த சங்கல்பங்கள் எல்லாவற்றையும் விடுத்துனா. அதனால் இந்த ஒரே ஒரு லட்சியம் என்னது? ஆகாய கமனம். அதற்கு என்ன சாதனம்? பிராணாயாமாதி பயிற்சிகள். பிராணனை கட்டுப்படுத்துறது, பிராணனை வசத்தில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இங்கே எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரே லட்சியம். அதை தவிர மற்ற எல்லா லௌகிக சாதனைகளையும் விடுத்துனா. அதனால் நம்ம அவர் என்ன வச்சுருக்காருன்னு அவருக்கு தெரியும். நம்ம என்னெல்லாம் வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த ஒன்றுலேயே அவுட்டு. அதனால் அப்புறம் எங்கே ஆகாசத்தில் போகிறது? முதல்ல வாசனைகளை ஒழித்தினா மற்ற எல்லா லட்சியங்களையும் விட்டு எதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோமோ அந்த ஒரு லட்சியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு. ஆனால் இது சாதாரணமாக உலக விஷயத்துக்கே பொருந்தக்கூடியது தான். நமக்கு எண்ணற்ற இலக்குகள் இருக்கலாம், எண்ணங்கள், ஆசைகள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சமயத்தில் ஒன்றொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக நேரம் கொடுத்து பயிற்சி பண்ணணும். அதில் ஓரளவுக்கு சித்தி வந்த பிறகு அல்லது அது முழுமையாக சித்தி ஆன பிறகு அடுத்த லட்சியத்தை வைத்து கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலும் லௌகிக லட்சியங்கள் எல்லாம் கால வரையறைக்கு உட்பட்டவை. ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட முறையில் தொடர்ந்து பயிற்சி பண்ணாக்க நம்ம எதை அடையணுமோ அதை அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த லட்சியத்துக்கு போகலாம். வரையறை முடியும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில்
கவனம் செலுத்துறது. நிறைய லட்சியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு இதை மட்டும் இங்கிலீஷ் கற்றுக்கிறது, இல்லை ஹிந்தி கற்றுக்கிறது, இல்லை வேறு பிராணாயாம பயிற்சி, யோகாசன பயிற்சி, இல்லை நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம், இதை இத்தனை ஆவர்த்தி பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன லட்சியங்கள். இது ஆன்மீகத்தில். லௌகிக்கத்தில் கூட ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது அப்படின்னாக்கா அது தொடங்கி சரியாக நடத்துகிற வரைக்கும், அது பிக்கப் ஆகிற வரைக்கும் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அதில் கவனம் செலுத்துறது. ஓரளவுக்கு போயிட்டாக்கா அடுத்த பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய அதிக நேரம் கொடுக்காமல், அதிக முயற்சி இல்லாமல் அதுவாக போகும். அப்பப்போ பார்த்துக்கிட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற நிலைக்கு வர்ற பொழுது, அந்த சித்தி வர்ற பொழுது அடுத்த முயற்சின்னு போகலாம். அதனால் இப்படி லௌகிக்க விஷயங்களில் எண்ணற்ற லட்சியங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் கார வரையறை வைத்துக்கொண்டு அதற்குள்ளே அதை ஓரளவு சாதித்த பிறகு அடுத்தடுத்த லட்சியம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன இருக்கணும், ஒரே நேரத்தில் 10 முயற்சிகள் பண்ணுறதை விட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் அதிக கவனம் செலுத்தி அதிக நேரம் கொடுத்து அதற்கு என்ன கற்றுக்கொள்ளணுமோ கற்றுக்கொண்டு அதற்கு என்னெல்லாம் பயிற்சி செய்யணுமோ அதெல்லாம் முறையாக செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது மட்டுமே பிரதானமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதில் வெற்றி பெற முடியும், சாதிக்க முடியும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம்னு வச்சாக்க எதையும் முழுசாக செய்ய மாட்டோம். அதனால் அகல விழுவதை விட ஆழ விழுவது மேல்னு பழமொழியெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. நிறையாண்ணா கிணறு தண்ணீர் வேணும், அவர் கிணறு தோன்றார், இல்லை போர் போடுறாருன்னா ஒரு 50 அடி 60 அடி தோன்றுனா தண்ணீர் வரும்னா 50 அடி 60 அடி ஒரே இடத்துல தோண்டணும். 10 இடத்துல 10 அடியாக தோண்டுனா வருமானா? அப்போ ஒரே நேரத்தில் பல முயற்சிகள் பல இடங்களில் மாறி மாறி பண்ணால் வராது. ஒரே இடத்துல ஒரே விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி இருந்தால் தான் வரும். இல்லை இன்றைக்கி ஒரு 10 அடி போர் போடுறேன், அடுத்த வருஷம் ஒரு 10 அடி போடுவேன், அடுத்த வருஷம் ஒரு 10 அடி போடுவேன், அப்புறம் வேறு வேலையை பார்ப்பேன்னாக்கா அப்போ அதுவும் சாத்தியமாகாது, பிரயோஜனமாக ஆகாது. அப்போ ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது சித்தி ஆகிற வரைக்கும், அது நம்ம வசப்படுற வரைக்கும் அதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். அந்த மாதிரி இங்கே இது ஒரு முக்கியமான சாதனை கிடையாது. எதை அடையணுமோ இவள் அடைந்து விட்டார், ஆத்ம ஞானம் வந்துருச்சு, சரி ஆகாய கமனம் அது ஒரு பயிற்சி பண்ணலாமே நினைத்தாள். ஆனால் அதை நினைத்த பிறகு மற்ற எல்லா விஷயங்களையும் விடுத்துனா, எல்லா வாசனைகள் சற்று மின்றினா, வேறு எந்த லட்சியமும் இல்லாமல் அனைத்தையும் விடுத்து உலத்தில் இதற்கடுத்த வாதனையே பொருந்தி இதற்கு என்ன தேவையோ அந்த வாசனைகளை மட்டும் அதை மட்டுமே தொடர்ந்து வைத்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த யோக சாதனைகளை படிப்படியாக சொல்கிறார். குதம் முதலாம் துவாரத்தின் சிறுமையால் ஸ்தானம் முதல் குறிக்கும் செய்கை விதி ஒழுங்கால். குதம் முதலாம் துவாரத்தின் சிறுமை, இங்கே முத்திரைகளை சொல்லுகின்றார். ஆசன வாய் இந்த நவத்வாரங்களையும் அடக்கி, குதம்ங்கிறது ஆசன வாய், அதை சுருக்கி அதில் யோக முத்திரைகளில் அதெல்லாம் வருது. அந்த மாதிரி முத்திரைகள் மற்ற அந்த பயிற்சிகளெல்லாம் முறையாக செய்து நவத்வாரத்தையும் சுருக்கின, சிறுமையால்னா அவைகளை சுருக்கி, அப்புறம் தானம் முதல் குறிக்கும் செய்கை. தானம்ங்கிறது இங்கே ஸ்தானம்னாக்க குண்டலினி சக்கரத்தில் ஒவ்வொரு ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்தந்த ஸ்தானம், அப்புறம் முத்திரைகளில் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள், ஆசனங்களில் இருக்கக்கூடிய நிலைகள், இதெல்லாம் முறையாக செய்து விதி ஒழுங்கால் அனைத்தையும் விதிமுறைப்படி சரியாக குரு வழிகாட்டுதலோடு முறையாக பின்பற்றி. 2வது விஷயம், முதல்ல வாசனைகளை விடுதல் முதல் விஷயம். அப்புறம் குரு வழிகாட்டுதலோட சரீர ஸ்திதியை நிலைப்படுத்துவதற்கான அந்த முத்திரை ஆசனம் முதலான சாதனைகளை செய்தல். இங்கே முத்திரை தான் பிரதானமாக சொல்லி இருக்குது இந்த முதல் வரியில். ஆசனம் பின்னாடி அடுத்த வார்த்தையில் வருது. அதற்கு நடுவில் போஜனத்தால், போசனத்தால்ங்கிறது போஜனம் உணவு முதலானவைகள்லையும் அதற்கு அந்த காலத்தில் எந்த மாதிரியான கட்டுப்பாடு வேணுமோ அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் முறையாக கடைப்பிடித்து, அது ரொம்ப முக்கியம். மூக்கு முடிக்க சாப்பிட்டுட்டா உட்காந்து யோகாசனம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது, சமாதி யோகம் மட்டும்தான் இருக்கும். நேராக சமாதி ஆசனம், சாந்தி ஆசனம், சமாதி ஆசனம் தான் வரும். அதனால் உணவுங்கிறதுல ரொம்ப முக்கியமான கட்டுப்பாடு தேவை. உப்பு புளி காரம்லாம் குறைவாக இருக்கிறது, ஒரு வேளை சாப்பிட்றது, காஃபி டீ எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது, அதுலேயே அவுட்டு. அதனால் ஆகாசத்தில் நடக்கணும், அதுக்கு பயிற்சி பண்ணணும், முதல்ல காஃபியை நிறுத்தணும்னா வாய்ப்பில்லை நெக்ஸ்ட்டுனா அது இங்கே இருக்குது அடுத்தது அப்படின்ற வடிவில் சொல்கிற மாதிரி அடுத்த சாதனை போயிடலான்னு. அப்படி போஜனத்தில் ரொம்ப கட்டுப்பாடு
தேவை. அதனால் அதுவும் யோக சாதனையில் இந்த அசைவத்தில் இருந்து சைவம்னா அசைவம் தொடவே கூடாது, சைவத்திலையும் உப்பு புளி காரம் குறைவாக இருக்கணும், இந்த காஃபி டீ முதலான தாமச ராஜச உணவுகளை தவிர்க்கணும். அதற்கு போல் இன்னும் தீவிரமாக யோகா சாதனைக்கு போகிற பொழுது ஒரு வேளை தான் உணவு, அந்த ஒரு வேளை உணவு கூட சமைக்காத உணவாக இயற்கை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் என்று இயற்கையான உணவான, அதுக்கப்புறம் அதையும் கூட குறைத்து கொண்டு கீரைகள் அதையும் குறைத்து கொண்டு வெறும் பிராணாயாமத்தை மட்டும் வைத்து கொண்டு இருக்கிறதுனா இப்படியெல்லாம் ஆகார நியமங்கள்ங்கிறது இருக்குது போஜனத்தால். அப்படி அதிலெல்லாம் முறையாக கடைபிடித்து கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் சுக ஆதனத்தால் சுகாசனம் சித்தாசனம் பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் இப்படி எண்ணற்ற ஆசனங்கள் அதில் எந்த ஸ்திதியில் நமக்கு வருதோ அந்த ஆசன பயிற்சிகள்லாம் செய்து சரீரத்தை நிறுத்தி அதிலே தியானம் பண்ணுற பொழுது நமக்கு எந்த ஆசனம் எளிமையாக இருக்கோ சுகஸ்திரமாசனம்னா சுகமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை எடுத்துக்கொண்டு சுத்தத்தால் உடல் சுத்தம் மன சுத்தம் இருக்கிற இடம் சுத்தம் என்று சௌச்சங்கிறதுலேயும் கவனம் செலுத்தி இதெல்லாம் தான் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் பார்க்குறோம். தியான யோகம்னு தியானம் பண்ணணும்னா இதெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறார். புதிய உயரமான இடமா இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வான இடமா இருக்கக்கூடாது, சமமான இடமா இருக்கணும், வெறும் தரையில் உட்காரக்கூடாது, மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, உணவு முதலான உணவு தூக்கம் விழிப்பு இது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். எல்லாமே 6வது அத்தியாயத்தில் பார்க்குறோம். அதனால் அதெல்லாம் சரியாக இருந்தால் தான் இது சித்திங்கிறது யோக சித்திங்கிறது வரும். அதனால் சுகாசனம் சுத்தம்னா அதில் முக்கியமாக இன்னொன்று சௌச்சம், ஒன்று இயற்கையாகவே தூய்மையான இடத்துல அமர்றது, அப்புறம் செயற்கையாக மந்திர தந்திரங்களால் தூய்மைப்படுத்தி கொள்ளுதல், சுத்தத்தால் சுத்தமாக மிக்க நன்னூல் உதவு பொருள் பாவனையால் அதன் ஆச்சாரத்தினால். இந்த யோக எந்த சாதனைகளை செய்ய போகின்றோமோ அதை பற்றி சொல்லுகின்ற நூல்களை குரு மூலமாக முறையாக கேட்டு அதனுடைய அர்த்தங்களை சரியாக புரிந்து கொண்டு, அதனால் இங்கே மிக்க நன்னூல்ங்கிறது யோக சாஸ்திரத்தை சொல்லுது, அஷ்டாங்க யோக சூத்திரம் அல்லது யோகத்தை பற்றி சொல்லுகின்ற வேறு என்னெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் முறையாக குரு மூலமாக படித்து கேட்டு அதற்கான ஞானத்தை அடைந்து அதில் இருக்கக்கூடிய அதனுடைய விஷயங்கள் என்னங்கிறத முறையாக சரியாக புரிந்து கொண்டு. இன்றைக்கி தியானம் யோகாசனம்னா ஒன்றுமே இல்லை, நேராக வந்தோன்னே பண்ணு அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் சொன்னால் யாராவது தியான கிளாஸுக்கு வருவாங்களா, யோகாசன கிளாஸுக்கு வருவாங்களான்னு. ஆனால் யோக சித்தி வரணும் தியான சித்தி வரணும்னா இத்தனையும் சரியாக இருந்தால் தான் அது நடக்கும். இன்றைக்கி மெடிடேஷன் கிளாஸுங்கிறது அல்லது யோகா கிளாஸுங்கிறது ஒரு ஃபேன்சியாக இருக்குது, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிஸ்னஸாகவோ அல்லது ஃபேன்சியாகவோ இருக்குது. ஆனால் இத்தனையும் சரியாக கடைப்பிடித்தால்தான் அது சித்தி தருவதாக இருக்கும், இல்லைன்னா ஒரு வெறும் பயிற்சியாக இருக்கும், வேறு எதையோ பண்ணுறதுக்கு இது பண்ணுறது பரவாயில்லைன்னு இருக்கும். மிக்க நன்னூல் உதவு பொருள் பாவனையால் முறையாக சாஸ்திரங்களை படித்து அதற்கான சாஸ்திரம், அதனால் யோகத்துக்கு எல்லாமே தரிசனமாக இருக்குது. இப்போ அதற்குன்னு முறையான சாஸ்திரம் இருக்குது, அந்த சாஸ்திரங்களை அதற்கான குரு பரம்பரையில் இருந்து கேட்டு, இப்போ வேதாந்தத்துக்கு வேதாந்த குரு பரம்பரை வச்சுருக்கிறோம். இப்போ யோக தர்சனத்துக்கு யோக தர்சனத்தை முறையாக எடுத்து சொல்லுகின்ற குரு பரம்பரை இருக்குது. சொல்கிறது மட்டும் இல்லை, முறையாக பயிற்சி செய்யக்கூடிய குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட இருந்து முறையாக கேட்டு, அதனால் அவர்கள் அதை பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், அந்த சம்பிரதாயத்தில் வந்தவர்களாக இருக்கணும். அதிலேருந்து ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் சொல்லித்தரேன்னா சுதர்சன கிரியா அந்த கிரியா இந்த கிரியான்னு எல்லாமே அந்த அஷ்டாங்க யோக சூத்திரத்தில் இருந்து ஒன்று ஒன்றா உருவிக்கிறாங்க. கிளி ஜோசியத்தில் கிளி ஏறுகிற மாதிரி ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை ஒரு பெருசாக சொல்லி அதை மட்டுமே சொல்லித்தரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்படி இல்லை, முழுசாக படிக்கணும்னா முழுக்க யோக சாஸ்திரத்தை படித்து அது முறைப்படி எல்லாத்தையும் பயிற்சி பண்ணணும். அதனால் உதவு பொருள் பாவனையாக அதனுடைய அர்த்தங்களை சிந்தனை செய்து கொண்டு புரிந்து கொண்டு அதன் ஆச்சாரத்தால் தெரிந்தால் மட்டும் போதாது, அதை கடைபிடிக்க வேண்டும். இங்கே யோகம் மற்ற எல்லா சாதனையுமே பின்பற்ற வேண்டும். வேதாந்தத்தில் தான் உட்காந்து கேட்டால் மட்டும் போதும்னா, ஆனால் கேட்பதற்கு முன்னாடி இந்த பயிற்சியெல்லாம் செய்து ஒரு பக்குவம் அடைந்திருக்கணும். அதுக்கப்புறம் வெறும் ஸ்ரவணம் காது கொடுத்து கேட்டால் போதும். அதுக்கப்புறம் மனனம், அதுவும் உட்காந்து பண்ணலாம், நின்றுட்டு பண்ணலாம், நடந்துக்கிட்டு பண்ணலாம். மனனம்ங்கிறது பண்ணணும். எல்லாமே மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய அறிவு சார்ந்த விஷயமாக இருக்குது. ஆனால் மற்ற யோக முதலான எல்லாமே சரீரம் சார்ந்தது, பிராணன் சார்ந்தது, மனசு சார்ந்த கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள். அதை முறையாக
ஒரு இடத்துல உட்காந்து பண்ணணும். உடலை மனதை பிரதானமாக கொண்டது மற்ற எல்லா சாதனைகளும். ஞானம் தான், வேதாந்தம் தான் புத்தியை பிரதானமாக கொண்டது. அதனால் இங்கே சரீர ரீதியாக ஆச்சாரங்கிறது இல்லை. ஆனால் சாமானிய தர்மங்கிறது சரீரத்தில் கடைபிடிக்கிறது, சந்தியாவந்தனம் முதலானவைகளை முறையாக பண்ணுறதுங்கிறது இருக்குது. அதனால் அதற்கான ஆச்சாரத்தோடு உயர்ந்தோர் சார்வால் அதற்கு மேலே முறையாக படித்தது மட்டும் இல்லை, அந்த இதிலே அபியாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சத்சங்கத்தில் இருந்து ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற பொழுது அதில் நமக்கு பலவிதமான சந்தேகங்கள் வரும். அதெல்லாம் தெளிவுபடுத்தி கொள்வதற்கு நமக்கு சத்சங்கம்ங்கிறது தேவை. அப்புறம் நாமளாக தனியாக பண்ணுற பொழுது ஒரு நாள் சோம்பேறித்தனம் இப்படி அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், பிறகு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலான்னு தள்ளி போடக்கூட வாய்ப்பு உண்டு. இப்போ அதையே சாதனையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குருகுலத்தில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க, இல்லை நிறைய சாதுக்கள் இருக்காங்க. அதே சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களோடு சேருகின்ற பொழுது நம்மளால் எளிதாக பண்ண முடியும். கூட்டாக பண்ணுற பொழுது அதில் சில நன்மைகள் இருக்குது. அதனால் உயர்ந்தோர் சார்வாள்னா அவர்களுடைய வழிகாட்டுதல் தேவை. அப்புறம் அவர்களோடு சேர்ந்து பண்ணுற பொழுது நமக்கும் அது எளிதாக வரும். அதனால் உயர்ந்தோர் சார்வால் சத்சங்கத்தில் இருந்துன்னு அர்த்தம். அதனை ஒழிந்தன எல்லாம் விடுத்தலால் இதற்கு தொடர்பு இல்லாத மற்ற அனைத்தையும் விடுத்துன. இந்த சொன்ன இந்த விஷயங்களை தவிர இதற்கு வேறாக இருக்கக்கூடிய மற்ற அனைத்தையும் விடுத்து, மற்ற எல்லா சிந்தனைகளையும் எல்லா விவகாரங்களையும் விடுத்து. அடுத்த பிராணாயாமத்தால் அதுக்கப்புறம் இங்கே பிராணனை தான் பிரதானமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஆகாய கவனம் முதலான சாதனைக்கு என்ன பண்ணணும்னா பிராணாயாமத்தை முறையாக பயிற்சி பண்ணணும். பிராணனை ஆயாமம்னாலே கட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல், அடக்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிராணனை அடக்கி நம்முடைய வசத்திற்கு கொண்டு வருதல். ஒரு 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 நிமிஷத்துக்கு எத்தனை பிராணன் எத்தனை சாமான்யமாக நம்ம எத்தனை பிராணன் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பிராணாயாம பயிற்சி பண்ணி அதை எவ்வளவு பிராண அளவாக குறைக்கின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பயிற்சியில் இருக்குது. இந்த பூரக்கம்னா அது எவ்வளவு வினாடிகள், ரேச்சகம் எவ்வளவு வினாடிகள், கும்பகம் எவ்வளவு வினாடிகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அளவை அதிகமாக்குறது. சாமான்யமாக அதுவாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை கவனித்து பார்த்து 4 வினாடிகள் பூரக்கம் அப்படின்னா 16 வினாடிகள் உள்ளே நிறுத்தி, ரேச்சகம் 8 வினாடிகள் 1:4:2ன்னு அப்படி அந்த ரேஷியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்குறது. 4 வினாடிகள் பூரகம் வச்சு கொண்டதை கொஞ்சம் நாளில் 8 வினாடிகள் ஆக்கிறது. 8 வினாடிகள் பூரகம் இருந்தாக்கா கும்பகம் 32 வினாடி இருக்கணும். அப்புறம் வெளிவிடுற பொழுது அதோட டபுள் 16 வினாடிகள் ரேச்சகம் மூச்சு வெளிவிடுறது இருக்கணும். அப்புறம் 8 வினாடிகளை 16 வினாடிகள் ஆக்கலாம். மூச்சை உள்ளே இழுக்கிறதே 16 வினாடிகள் அளவுக்கு நீளமாக மூச்சு இழுக்கிறதுன்னு. அப்புறம் அதோட 4 மடங்கு 64 வினாடிகள் ஒரு நிமிஷத்துக்கு மூச்சை உள்ளே நிறுத்துறது. அதுக்கப்புறம் 32 வினாடிகளாக வெளிவிடுறதுன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்குறது. இதெல்லாம் பிராணனை வசப்படுத்துறதுக்கான முறையான படிப்படியான பயிற்சிகள். அப்படி தொடர்ந்து பண்ணுற பொழுது பிராணன் நமக்கு வசமாகின்றது. பிராணனுடைய கட்டுப்பாடு, பிராணனை நாம் வேணுங்கிற அளவு இழுக்கிறதும் வேணுங்கிற கால அளவு நிறுத்துறதும் பிறகு வெளிவிடுதலும் என்று. அதுலேயும் எப்போ எந்த நாசி சந்திர நாடியா சூரிய நாடியா அப்படிங்கிற நாடிகளை தேவையான பொழுது மாற்றிக்கொள்ளுதல் அப்படிங்கிறது கூட பயிற்சியினால் முடியும். உடம்பில் உள்ள ஏதாவது ஒரு நோய், ஏதாவது நமக்கு வலி வேதனை ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிந்தால் பிராணாயாம பயிற்சியினாலேயே அதனை சரி செய்ய முடியும். அந்த பகுதிக்கு பிராணனை அதிகமாக கொண்டு போகிறது என்பதனால் சரி செய்ய முடியும். இப்படி பிராணனை வசப்படுத்துறதுன்னு தொடர்ந்த பயிற்சியினால் பிராணனை வசப்படுத்துறது அப்படிங்கிறது. அதனால் அடுத்த பிராணாயாமத்தால் கோவ லோபாதி, கோவங்கிறது கோபம் லோபம்னா பேராசை, விருப்பு வெறுப்பு பேராசை முதலான போகமும் விடுத்தலால் மற்ற எல்லா மன உணர்ச்சிகளையும் விடுதல். மனதில் இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகளை விடுத்து, அப்போ விஷயங்களை பார்க்காம விஷயங்களை சிந்தனை பண்ணாமல் விஷயங்களை அனுபவிக்காமல் அவைகளை விடுத்து, விஷயங்களை பார்த்து விஷயங்களை சிந்தனை பண்ணால் லோபம் வரும். லோபமோ விருப்பு வெறுப்பு பேராசை பொறாமை இதெல்லாம் மனதில் வரும். அப்போ அதெல்லாம் வராமல் பார்த்து கொண்டு அதை தூண்டக்கூடிய விஷயங்களெல்லாம் விடுத்துனா கோப
கோபலோபாதியும் போகமும் விடுத்தலால் அவைகளை முற்றிலுமாக விட்டுவிட்டு. சிலர்க்கு குறித்த நாளில் ஓவிலா பற்று வீடு ஒளிந்த நாள் கைவசமா உயிர்கள் தாமே. உயிர்கள்ங்கிறது இங்கே பிராணனை தன் கைவசமாக ஆக்குதல். சிலருக்கு குறித்த நாளில் ஓவிலா பற்று வீடு ஒளிந்த. சிலர் மேலே பற்று கொண்டிருத்தல், சிலர் மேலே பற்று விட்டு இருத்தல், வெறுப்பு கொண்டிருத்தல், இதெல்லாம் விடுத்து, இதெல்லாம் படிப்படியாக விடுத்து குறைத்து விட்டு. அல்லது பற்று வீடு ஒளிந்த அப்படிங்கிறது, பற்றுங்கிறது பூரக்கம், வீடுங்கிறது ரேச்சகம் விடுதல். அவைகள் பூரகம் ரேச்சகம் இவைகளெல்லாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணி கைவசமாக உயிர்கள் தாமே. கைவசமான தன்னுடைய வசமாக, தன்னுடைய கட்டுப்பாட்டில். உயிர்கள்ங்கிறது பிராணனை கொண்டு வருதல். தேவரூபிகள் ஆதலால் இந்த உயிர்கள் தாமே ஒளிந்த நாள் கைவசமா. வாக்கியம் இந்த பிராணன் பூரகம் ரேச்சகம் ஒளிந்த இந்த பற்று வீடுங்கிறது உள்ளே இழுத்தல், மூற்ற உள்ளே இழுக்கக்கூடிய பூரக்கம், வெளியே தள்ளக்கூடிய ரேச்சகம், இதெல்லாம் ஒழிந்த இவைகளை கட்டுப்படுத்திய நாள் கைவசமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த இந்த உயிர்கள் தாமே தேவரூபிகள் ஆதலால் தங்கள் குணம் அறிந்து சேர்ந்து உளோர்க்கு ஏவலால் போல் உலகை ஆழ்விக்கும் வீடளிக்கும் எல்லாம் நல்கும். இப்படி பிராணாயாம பயிற்சியை ஒருவர் தொடர்ந்து செய்து அதை தன் வசத்திற்கு கொண்டு வந்தால் இந்த பிராணன் தேவரூபம். பிராணன்கிறது ஒரு பஞ்சபூதத்தினுடைய ஒரு அங்கமாக வெறும் ஜடமாக இருக்கக்கூடியது அல்ல. பிராணன்கிறது பிராண தேவத்தை இருக்குது. அவைகள் தேவரூபிகள். தேவரூபிகள்னால் உலகத்தை ஆள்பவைகள். பிராணன்தான், காற்று தான், சுவாசம்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றது, ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த பிராணன் ஒருவன் தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய பிராணனை இந்த மாதிரி முறையாக பயிற்சி செய்து வசப்படுத்த முடிந்தால் என்றால், வசப்படுத்துவானே என்றால், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு பிராணனை கொண்டு வந்து விட்டால், தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பிராணனை தன்னுடைய வசத்திற்கு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து விட்டானே என்றால், அந்த பிராணன் சமஷ்டி தேவதா ரூப பிராணன். அப்படி சமஷ்டி தேவத்தினுடைய தேவதா ரூபங்கிறதுனால அது சமஷ்டி பிராணன். அப்படின்னா அவைகளை உலகத்தையே அந்த பிராணனால் அவன் கட்டுப்படுத்த முடியும், ஆள முடியும். தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய பிராணனை எவனால் ஆள முடிகிறதோ அவனால் சமஷ்டி பிராணனை ஆள முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அந்த தேவத்தை உயிர்கள் தாமே தேவரூபிகள் ஆதலால் தங்கள் குணம் அறிந்து சேர்ந்துள்ளோர்க்கு, அந்த பிராணனுடைய குணத்தை அறிந்து அதை சேர்ந்துள்ளோர்க்கு ஏவலால் போல வேலையாட்போல உலகை ஆள்விக்கும். இந்த பிராண தேவதைகள் யாருக்கு வசப்பட்டிருக்கின்றதோ அவனுக்கு ஏவலால் போல இருந்து உலகத்தை நடத்தும். அப்போ அவன் சொல்கிற மாதிரி அந்த பிராணன் கேட்கும். பிராணன் தான் நம்ம நடத்தி கொண்டு இருக்குது. பிராணன் எப்போ சரீரத்தை விட்டு போகுதோ அப்போ போயிடும். இல்லை சரீரத்துக்குள்ளே இருந்தே அது ஒழுங்காக வேலை செய்யாமல் மக்கர் பண்ணுச்சுனாக்கா அவ்வளோதான், கை கால் விளங்காமல் போகிறது பார்க்குறோம். ஆனால் எவன் பிராணாயாம பயிற்சி செய்து பிராணனை வசப்படுத்துகின்றானோ அந்த பிராணன் தேவதா ரூபங்கிறதுனால அவன் அவனுக்கு ஒரு ஏவலால் போல இருந்து இந்த உலகத்தையே ஆள்விக்கும். அவனால் உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும், மாற்றி அமைக்க முடியும், அவன் விரும்புகிற மாதிரி செய்ய முடியும். அது மட்டுமல்ல, வீடு அளிக்கும் எல்லாம் நல்கும்னா அவனுக்கு அதை வைத்துக்கொண்டு அவன் முக்தியையும் அடைவான், மோட்சத்தையும் அடைவான். வேறு எதை அடைய விரும்பினாலும் அடைய முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவும் வேண்டான்னாலும் அவன் மோட்சத்தை அடைய முடியும். அல்லது லௌகிக்கமாக என்னெல்லாம் சித்தி வேணும்னு நினைக்கிறானோ அந்த சித்திகளை எல்லாம் அவன் அடைய முடியும். அதனால் இந்த பிராணாயாம பயிற்சி எல்லாம் தரும், எல்லாம் நல்கும். உலகை ஆள்விக்கும், வீடளிக்கும், எல்லாம் நல்கும். உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியை அவனுக்கு தரும், கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை அவனுக்கு தரும், மோட்சத்தையும் தரும், எல்லாவற்றையும் கொடுக்கும். வேறு என்னெல்லாம் அவன் விரும்புகிறானோ எல்லாவற்றையும் கொடுக்கும்.
அதனால் வாயுக்களுடைய குணங்களை அறிந்து தொடர்ந்து பிராணனை பயிற்சி பண்ணால் பிராணனுடைய தன்மை அது எப்படி செயல்படுகிறதுங்கிறது நமக்கு புரியும். அதை புரிந்து கொண்டால் அதை நம்ம வசத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கலாம். மாற்றி அமைக்க முடிந்த உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும். எப்படி அதற்கப்புறம் இந்த பிராணன் உள்ளே எப்படி செயல்படுதுங்கிறத இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக அடுத்த பாடலில் விவரித்து சொல்லுகின்றார். 33வது பாடல். ஆந்திர வேட்டணிகை என்றோர் தனிநாடி நாடிகள் 100 அணுகி நிற்கும் வாய்ந்த இசை வீணையுடல் வட்டம் போல் நீர்ச்சுழி போல் வட்டமேயாய் ஏய்ந்துளதானங்கள் எல்லாம் எய்தலுறும் அயனிடத்தும் எறும்பின் பாலும் போந்துள பல்வுயிரிடத்தும் உடல் தோறும் தோன்றியே பொருந்தி நிற்கும். ஆந்திர வேட்டணிகா என்று ஓர் தனி நாடி. நம்ம உடம்பில் ஆயிரக்கணக்கான நாடிகள் இருக்குது. நாடிங்கிறது அதிசூக்ஷமான ஒன்று. நரம்பு அப்படிங்கிறதுங்கிறது கிடையாது. நரம்புங்கிறது வெளியே தெரியக்கூடிய ஒன்று. அதற்கு உள்ள அதிசூக்ஷமாக இருக்கக்கூடியது நாடிகள். அதனால் அது என்றைக்கும் கண்ணுக்கு தெரியக்கூடியதில்லை. மிக அதிசூக்ஷமாக உடல் முழுவதும் பரவி இருந்து உடலை இயக்கி கொண்டிருப்பதாக இருக்கக்கூடியவை நாடிகள். அந்த நாடிகளில் ஒரு நாடி ஆந்திர வேட்டணிகா அப்படின்னு பேர். ஆந்திர வேஷ்டணிகா அப்படின்னு பேர். தமிழில் ஆந்திர வேட்டணிக்கைன்னு இருக்குது. ஆந்திர வேஷ்டணிகா அப்படிங்கிற அந்த நாடியோட பேர். அதனால் ஆந்திரா கர்நாடகாலாம் இல்லை. இங்கே ஆந்திரன்னா அந்தர் உள்ளே அப்படின்னு அர்த்தம். உள்ளே இருக்கக்கூடிய வேஷ்டணிகா. வேஷ்டனா மற்ற நாடிகளால் அது மூடப்பட்டு இருக்குது. அதான் சொல்கிறார். 100 அணுகி நிற்கும். தனி நாடிகள் 100 அணுகி நிற்கும். அது ஒரு தனி முக்கியமான நாடி ஆந்திர வேஷ்டணிக்கான்னு. அது மற்ற 100 நாடிகளோடு சேர்ந்து இருக்கின்றது. மற்ற 100 நாடிகளால் அதிசூக்ஷ்மமான 100 நாடிகளால் அது மூடப்பட்டிருக்கின்றது. அதனால் வேஷ்டி அப்படின்னா மூடி இருக்கிறது. நம்ம உடம்பை சுற்றி கட்டுறோமே வேஷ்டின்னு, அது உடம்பை மறைக்கிறதுனால அதுக்கு வேஷ்டின்னு பேர். வேஷ்டனம் அப்படின்னா மறைத்தல், மூடுதல் அப்படிங்கிற அர்த்தம். அதனால் மற்ற 100 நாடிகளால் மூடப்பட்டு அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாடி. அதனால் அதற்கு ஆந்திர வேஷ்டணிக்கான்னு பேர். அணுகி நிற்கும். வாய்ந்த அது எப்படி அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னா, வாய்ந்த இசை வீணையுடல் வட்டம் போல் நீர்ச்சுழி போல் வட்டமேயாய் ஏய்ந்து உல சாதனங்கள் எல்லாம் எய்தலுறும் அயனிடத்தும் எறும்பின் பாலும் போந்துள பல் உயிரிடத்தும் உடல்தோறும் தோன்றியே பொருந்தி நிற்கும். அந்த நாடு எப்படி இருக்குன்னா, வாய்ந்த இசை வீணையுடல் வட்டம் போல். இந்த வீணை இருக்கே, வீணா கருவி, இசைக்கருவி, அதனுடைய அந்த வட்டமான பகுதி இருக்கே, அது அந்த மாதிரி அந்த நரம்புகள் கோர்க்கப்பட்டு அதனுடைய அந்த அடிப்பகுதி வட்டமான பகுதி ஆதாரஸ்தானம், அதனுடைய அந்த வட்டம் போல. ஒரு உதாரணம், நீர்ச்சுழி போல். நீர்நிலையில் ஏற்படக்கூடிய சுழி எப்படி அந்த சுரண்டு வட்டமாக இருக்கோ அது போல். அப்படி இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் அப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி அது சுருண்டு இருக்கின்றது. நீர்ச்சுழி போல, வீணை உடல் போல வட்டமாக இருக்குது. ஏய்ந்துள்ள சாதனங்கள் எல்லாம் எய்தலுறும். எல்லா உடல் முழு பொருந்திய ஏய்ந்துள்ள தானங்கள், சாதனங்கள் இல்லை தானங்கள், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் அது இருக்கின்றது. இந்த நரம்பு நாடியானது இருக்கின்றது. உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள்ங்கிறது சக்கரம், குண்டலினி சக்கரங்கள். அந்த சக்கரங்கள் இடத்துல, அந்த ஸ்தானங்களில் அது இருக்கின்றது. எங்கே இருக்குது, யார் இடத்துல இருக்குன்னா, எல்லா உடல்களுள்ளும் அது அவ்வாறு இருக்கின்றது. அதனால் அயனிடத்தும், அயன்னா பிரம்மா இடத்திலும், எறும்பின் பாலும், எறும்போட உடம்பு, அந்த உடம்பு இருக்குது, அந்த குட்டி உடம்பு, அந்த சிறிய உடம்புலையும் இந்த ஆதாரங்கள், இந்த சக்கர ஆதாரங்கள் இருக்குது. அதனிடத்தில் இந்த நாடிகள் சுருண்டு இருக்கின்றன, வட்டமாக இருக்கின்றன. எல்லா நாடிகளையும் கோர்த்து அவைகளால் மூடப்பட்டதாக இருக்கின்றன. போந்துல பல் உயிரிடத்தும், எண்ணற்ற உயிர்களிடத்தும் உடல் தோறும், எல்லா உயிர்களுடைய உடலிலும் இந்த நாடியானது தோன்றியே பொருந்தி நிற்கும். அப்போ இந்த நாடி
இதுதான் அந்த உடலை தாங்கி கொண்டிருப்பது, உடலுக்கு ஆதாரமாக இருப்பது. அதனால் நாடி நரம்புகள்ங்கிறோம். இந்த நாடியினுடைய ஸ்தூலமான வெளிப்பாடு அது வெளிப்பட்டு இருக்கிறதா நரம்புகள், அதுதான் உடம்பை பிணைத்து இருக்குங்கிறத பார்க்குறோம். கயிறு மாதிரி உடம்பை கட்டி இருக்கு, அதான் உடம்பை தாங்கி கொண்டு இருக்கின்றது. உடம்பினுடைய சக்திகளெல்லாம் கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றது. அடுத்த பாட்டு மேற்கொண்டு இன்னும் அதை விவரித்து சொல்கிறார். சீத வருத்தத்தினால் துயில் பாம்பின் உடல் போல் சிக்கென வளைந்து எப்போதும் அசைவுறும் காற்றால் நிலை நிற்கும் கதலியின் மெம்பூட் போல் உள்ளு மேதகு மெல்லியதாகும் அதனோடே ஒரு சக்தி விசுத்தமாகி ஏதமறு பரமமாய் சக்தி கற்கு எல்லாம் வெற்றி எய்தலாகும். குளிரின் வருத்தத்தால், குளிர்ச்சியினால், அதனுடைய குளிர்னால் ஏற்படக்கூடிய வருத்தம் துன்பம், அதனால் துயில் பாம்பின் உடல் போல, இந்த பாம்பு இருக்கே பாம்பு அது எப்போதும் எப்படி இருக்கும், சுருண்டு தான் படுத்திருக்கும். பாம்பு வந்து எவ்வளோ நீளமாக இருந்தாலும் அது சுருண்டு வட்டமாக படுத்திருக்கு. எதனால், வெளியே இருக்கக்கூடிய வெப்பநிலை முக்கியமாக குளிர்ச்சியை அது சமன்படுத்தி கொள்வதற்காக, தன்னுடைய உடல் வெப்பத்தை மேம்படுத்தி கொள்வதற்காக, ஒரே சமநிலையில் வைத்து கொள்வதற்காக அது சுருண்டு படுக்குது. நாம் கூட அதை அப்படி தான் பண்ணுறோம். குளிர்காலமாக வெயில் காலமாக இருந்தால் எல்லாத்தையும் திறந்து போட்டு வான்னு படுத்துருக்கான். குளிர்காலமாக இருந்தால், ஏன்னா வெயில் காலத்தில் கை கால் விரிஞ்சு இருந்து காற்றோட்டமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னா, அதே இது குளிர்காலமாக இருந்தால் அந்த குளிர் தாக்குது. அந்த குளிர் வருத்தத்தை போக்குறதுக்கு என்னது, கை காலெல்லாம் சேர்த்து சுருண்டு இருக்கிற பொழுது உடல் காற்று போகிறதுக்கு இடைவெளி குறைவாக இருக்கிறதுனால உடல் வெப்பமே அந்த குளிரில் இருந்து தன்னை ஒரு சமநிலையில் வைத்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்குது. அதனால் நாய், பூனை, இந்த பாம்பு, நாமளே குளிர்காலத்தில் அப்படி தான் சுருண்டு படுக்கிறோம். அது வந்து இயல்பாகவே வெப்பத்தை சமநிலையில் வைத்து கொள்வதற்கு, குளிரோட பாதிப்பில் இருந்து குறைத்து கொள்வதற்காக நாம் செய்கின்ற ஒரு வேலை, உடல் பண்ணுகின்ற ஒரு தந்திரம். அதனால் இந்த குளிரினுடைய துன்பத்தினால் துயில்கின்ற பாம்பு உடலை, பாம்பினுடைய உடல் போல், சுருண்டு படுத்திருக்கக்கூடிய பாம்பினுடைய உடல் போல். முதல்ல வட்டம்ங்கிறதுக்கு வேறு உதாரணங்கள் சொன்னார், நீர்ச்சுழி போல் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே பாம்பு சுருண்டு படுத்திருப்பது போல், அதனால் குண்டலினியை வந்து பாம்பாக சொல்கிறோம். குண்டலினி பாம்பு, அந்த இடத்துல மூலாதாரத்தில் அது சுருண்டு படுத்திருக்கக்கூடிய பாம்பு போல் இருக்கின்றது. அதை எழுப்பி உயர்த்தி மேலே கொண்டு போக வேண்டும்ங்கிறது தான் யோக சாதனை. ஆனால் சிக்கன வளைந்து எப்போதும் அசைவுறும் காற்றால் நிலை நிற்கும். இந்த காற்றினுடைய போக்கு வரவுகளால் இந்த வளைந்து சுருண்டு அது இருக்கின்றது. கதலியின் மென்பூ போல் உள்ளும் மேதகு மெல்லியதாகும். இந்த நாடு எப்படி இருக்குன்னா, இந்த வாழைப்பூ இருக்கு, வாழைப்பூ, அந்த பூவில் நடுவில் ஒரு சின்ன நரம்பு இருக்கும். அந்த நரம்பு போல் அதில் அதனுடைய மென்மையான அந்த பகுதி போல் மேதகு மெல்லியதாகும். அது மாதிரி ரொம்ப மெல்லியதாக இந்த நாடியானது இருக்கின்றது. அதன் ஊடே ஒரு சக்தி விசுத்தமாகி, அதற்குள்ள ஒரு சக்தியானது விசுத்தமாகி, ஒரு தூய்மையான சக்தியானது ஏதம் அரு பரமமாய் சக்திகளுக்கெல்லாம் வெற்றி எய்தலாகும். எல்லா சக்திகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியதாக, உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா இயக்கங்களுக்கும் இயக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை உடையதாக, மூலாதார சக்தியாக, மூலசக்தியாக அது இருக்கும். மேலானதாக, விசுத்தங்கிறது தூய்மையானதாக, குற்றமில்லாததாக, மேலானதாக அது இருக்கின்றது. அதனால் உடலினுடைய இயக்கத்தினுடைய ரகசியம் யோக சாஸ்திரங்கள் உடம்பை இப்படி சொல்லுகின்றன. உடம்பு அப்படித்தான் இயங்குகின்றது. ஏன்னா உடம்புங்கிறதே ஒரு பெரிய அதிசயம். ஒரு பக்கம் நம்ம அதை மித்யா அப்படின்னு சொன்னாலும், இந்த உடம்பினுடைய இயக்கம், உயிரின் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் இயங்கிறது, ஒன்றுக்கொன்று சேர்ந்து ஒரு அமைப்பில் ஒரு அவயவமாக ஒரு உறுப்பாக இருக்கிறது.
அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி இருக்க அதிசூக்ஷ்மமான விஷயங்கள், அதற்குள்ளே சக்தி பரிமாற்றம்ங்கிறது எப்படி நடக்குது, உண்ணுகின்ற உணவை எடுத்துக்கொண்டு அது எப்படியா சக்தியாக மாற்றுது, அது எப்படி உடம்போட ஒவ்வொரு உறுப்புக்கும் போய் அந்த உறுப்புக்கு தேவையான மாதிரி அது சக்தியாக மாறுது. நம்ம சாப்பிட்றது ஒரே இட்லி சட்னி சாம்பார் தான், இல்லை பூரி பரோட்டா தான். ஆனால் அது கண்ணுக்கு போகிறது பார்க்கக்கூடிய சக்தியாகவும் காதுக்கு கேட்கக்கூடிய சக்தியாகவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு உறுப்பு அமைப்பு அதெல்லாம் அது மாறுது. அதை மாற்றுகின்ற ஆற்றல் எதுங்கிறது யாருக்கும் புரியாத புதிர். எப்படி அது நடக்குதுன்னா, ஒரு சின்ன எறும்பு, அதற்கு பார்த்தா அதற்கு ஒரு கண்ணு காது மூக்கு, அதற்கு ஒரு ஜீரண உறுப்பு, அதற்கு ஒரு இதயம் கைகள் கால்கள், அதை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அது ஒரு உணவு தேடி போகுது. எல்லாம் ஒரு பெரிய அதிசயமான விஷயம். சின்ன எறும்பில் இருந்து ஒரு பெரிய டைனோசர் அல்லது பெரிய சுறாமீன், பல டன்னு எடையுள்ள பெரிய உயிரினங்கள் இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ அதே டெக்னாலஜி தான், சின்ன எறும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அதே டெக்னாலஜி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான உயிரினத்துக்குள்ளேயும் இருக்குது. அது எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுது, அதற்கெல்லாம் சக்தி பரிமாற்றம் எப்படி நடக்குதுங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். பெரிய அதிசயம் இதெல்லாம் பார்த்தேன். ஒரு பக்கம் மேலாக நம்ம அதனுடைய தோற்றம் வரைவை வைத்துக்கொண்டு மித்தைன்னு சொன்னாலும், இந்த மித்தையை நடத்தக்கூடிய மாயாசக்தி அதிசயமானது, அனிர்வச்சனீயமானது. எப்படி இது நடக்குதுன்னு இன்றைக்கும் விஞ்ஞானத்தில் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. இந்த ஆணோடைய விந்து அணுவில் இருந்து பெண்ணோட அந்த யோனிக்குள்ளே போகின்ற அந்த விந்து, அந்த கருமுட்டை, அந்த உயிர் அந்த விந்து அதோட கருமுட்டையை தேடி போய் அதை உடைத்து கொண்டு உள்ளே போகுது. அப்போ அதை போக தூண்டுறது எதுங்கிறத பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். அது கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளியாக இருக்குது. அதை அதற்கான கருமுட்டையை தேடி அந்த பயணப்படுதே, அந்த பயணப்படுத்துகின்ற அந்த சக்தி எது அப்படிங்கிறது இருக்குது. இங்கேருந்து வெளியே போனால் அது கீழே தானே போகணும். ஆனால் அது பெண்ணோட உடம்புக்குள்ளே யோனி வழியாக உடம்புக்குள்ளே போய் அது அதற்கான கருமுட்டை எங்கே இருக்குதுன்னு அது தேடி போய் அதை உடச்சி கொண்டு உள்ளே போகுது. அப்போ இங்கே இருந்து அதை அந்த கருமுட்டை வரைக்கும் அதை எப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக ஆராய்ச்சி பண்ணுறான். எப்படி அது அங்கே போய் சேருதுன்னு, அதுதான் அதனுடைய இடம்ங்கிறது அதுக்கு எப்படி தெரியுது. அது ஒரு சின்ன புள்ளியாக கூட இல்லை, புள்ளின்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்குது. கோடிக்கணக்கான ஒரு டீஸ்பூன் விந்தில் கோடிக்கணக்கான அந்த டிஎன்ஏ உயிரணு இருக்குங்கிறான். அவ்வளவு புரியுது. அதுக்கு எப்படி நாம் இங்கே தான் போய் சேரணுங்கிறது தெரியுது. அங்கே போய் அதை உடைத்து கொண்டு அதுக்குள்ளே போகுது. அந்த சக்தி எங்கேருந்து வருது, எப்படி வருது, அந்த அறிவு என்ன அப்படிங்கிறது தேடிகிட்டு இருக்கான், ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கான், எப்படி நடக்குது அப்படிங்கிறது. இப்போ உடம்புக்குள்ளே போயிட்டா அப்புறம் தாய் சாப்பிடக்கூடிய உணவு அது சக்தியாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஆனால் அது அந்த கருமுட்டையில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த உந்துதல் இருக்கே, எந்த சக்தி அதை அங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்னா, அங்கேயும் 1000 போட்டி. ஏன்னா ஒரு உயிரணு போகலை, அங்கே 100 உயிரணு 1000 உயிரணு போகுது. ஏதாவது ஒரு உயிரணு தான் அந்த கருமுட்டையை உடச்சி கொண்டு உள்ளே போக முடியும். அதுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த கருமுட்டைக்குள்ளே இருந்து பொதுவாக நம்ம உடம்போட தன்மை வெளியே இருந்து எந்த ஒரு அந்நிய பொருட்கள் உள்ளே வந்தாலும் அது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அது அதனுடைய அழிவுக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிறது காரணமாக இருக்குங்கிறதுனால அது தனக்கு ஒத்துப்போனால் மட்டும்தான் உள்ளே ஏற்றுக்கொள்ளும். அதற்கு எதிராக பெரிய போராட்டம் பண்ணும். அப்போ அந்த போராட்டத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க ஆளுகளையும் சண்டை போட்டு அவனை தள்ளிட்டு உள்ளே போகணும். உள்ளே இருந்து அந்த கருமுட்டை எதிர்ப்பு தெரிவிக்கும், அதையும் உடச்சி கொண்டு நான் உனக்கு பொருத்தமான ஆளுதான்னு உள்ளே போகணும். இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், கண்ணுக்கு தெரியாத அதிசூக்ஷ்மமான விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த சக்தி நாடிகளில் இருக்குங்கிறார் யோக சாஸ்திரங்களில். இதெல்லாம் அந்த நாடிகளுக்குள்ளே அந்த சக்தியானது இருக்குது, அதுதான் அதை செய்கின்றது. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய இயற்பியல்ங்கிறதே ஒரு பெரிய அதிசயம். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது அதனால தான் மாயை அனிர்வச்சனீயம்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி அது நடக்கிற முறையத்தான் அனலைஸ் பண்ணுறானே ஒழிய ஏன் நடக்குதுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. நடத்த தூண்டுறது எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது, பதில் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறான். சூரியன் நட்சத்திரம் எப்படி தோன்றுகிறதுன்னு தான் பார்க்குறான். அதை தோன்ற செய்வது, அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான சக்தி என்ன, தூண்டுதல் என்ன அப்படிங்கிறது அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்கிற கேள்விக்கு பதில் இல்லை. எப்படிங்கிற கேள்வியை தான் அறிவியல் ஆராய்ந்து கொண்டு இருக்குது. அதுதான் ஒரு மாதிரி கணிக்க முடியுதே ஒழிய அதுலேயும் மாறி போயிருக்கு. ஆனால் அது ஏன்கிற கேள்விக்கு
பதில் இல்லவே இல்லை. அது பகவானுக்கு தான் தெரியும், பராசக்தி தான் தெரியும். அதனால தான் அது அனிர்வச்சனீயம், மாயைன்னு சொல்கிறோம். அதனால் இங்கே என்னென்னா அதிசூக்ஷ்மமான அந்த நாடி அது எப்படி இருக்குன்னா, கதலியின் மென்பூ போல் உள்ளு மேதகு மெல்லியதாம். அதை விட மெல்லியதாக இருக்குது. அதனூடே ஒரு சக்தினா, அதற்குள்ளே ஒரு சக்தி, அணுவுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கே, அந்த அணுவை இயக்குகின்ற சக்தி, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்லாம் ஓடிட்டே இருக்குங்கிறான். அப்போ அது ஓடுவதற்கான சக்தி எது, ஓட தூண்டுகின்ற சக்தி எது, பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னும் ரொம்ப இந்த அணு விஞ்ஞானம்லாம் பார்த்தா அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அணுவை உடைச்சா, அந்த ஒரு எனர்ஜி சொல்கிறானே, அந்த பார்ட்டிக்கிளை உடைச்சா அது ரெண்டு தனித்தனியாக வேறு எங்கேயோ இருந்தாலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குங்கிறான். ஒரு அணுவை உடைச்சி ஒரு அதோடைய சம்பந்தம் உடையது வேறு எங்கேயோ இருக்குது, இங்கேயோ இருந்தாலும் ஒன்றுக்கொன்று அதற்குள்ளே சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அறிவியல் விஷயங்கள் இருக்குது. நம்மளால் புரிந்து கொள்ளவே யோசிக்கவே முடியாத அளவுக்கு அதிசயங்கள் இருக்கட்டும் இங்கே. அதனால் ஒரு சக்தி விசுத்தமாகி அது தூய்மையானதாக, அது தூய்மையானதானாக்க அது பூர்ணமாக இருக்குது. அந்த சக்தியானது பூர்ணமாக இருக்குது. நாம் எப்படி இருக்கணும், எங்கே போகணும், என்ன வேலை செய்யணும், எல்லாத்துக்கும் தெளிவான அறிவு அதற்கு இருக்கின்றது. விசுத்தமாகி ஏதமறு பரமமாய் சக்திகற்கெல்லாம் வெற்றி எய்தல் ஆகும். எல்லா சக்திகளுக்கும் வெற்றியை அடைய கொடுக்கும்னா, மற்ற சக்திகளெல்லாம் அதுதான் நடத்துகின்றது, அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. அடுத்த பாட்டு. முனிவுரு பெண் பாம்பு போல் மூச்செறியும், எப்போதும் முகம் மேலாகும், அனிசம் அசைவுக்கு ஏதுவாம், இதய கோஷத்தை அடைந்த நாடி, எனையவும் இங்கு இதனிடையே, கட்டுண்ணும் குண்டலினி இதன் பெயராகும், துணைதல் உற அசைகின்ற பரிச அறிவின் கலையால் சுத்தமாகும். முனிவுறு பெண் பாம்பு போல, கோபம் கொண்ட பெண் பாம்பு போல, கர்ப்பிணி போலவாம், கோபமுற்ற கர்ப்பிணி பாம்பு போல மூச்செறியும். அதனுடைய மூச்சு வேகமாக, பாம்பினுடைய மூச்சு சுவாசம் பார்க்கிறோம். அதுவும் பெண் பாம்பு, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் பாம்பு, அதுவும் கோபமுற்றிருந்தா அதனுடைய மூச்சு பெருமூச்சாக இருக்கும், பெருமூச்சு விடும். இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் அப்படி தான் இருக்குது. அதனுடைய சக்தி இயக்கம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இது சொல்லப்படுது. அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு இருக்க மற்ற சக்திகளுக்கெல்லாம் மூலாதாரமாக இருக்கிறது. எப்போதும் முகம் மேல் நோக்கியே இருக்கும். இந்த குண்டலினி பாம்பு அதனுடைய முகம் மேல் நோக்கியே இருக்கும். எப்போதும் சலனத்துக்கு காரணமாகும். எப்போதும் அது சலனமாகிக்கொண்டே இருக்கும். உடலின் சலனத்திற்கு காரணமாகும். மற்ற நாடிகளுடைய சலனத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கும். இதய கோஷத்தை அடைந்த நாடிகள் எவையும் இங்கு இதனிடையே கட்டுப்பட்டிருக்கும். இதய கோஷத்தில் இருக்கக்கூடிய நாடிகள் எல்லாம் இதற்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். எப்போது முகமேலாம் அனிசம் அசை. அனிசம்னாக்க எப்பொழுதும், இடைவெளி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். இதய கோஷத்தை அடைந்த நாடி எனையவும் இங்கு இதனிடையே கட்டுண்ணும். குண்டலினி இதன் பெயராகும். இதுக்கு பேர் குண்டலினி ஆகும். குண்டலினி சக்தி, குண்டலினி பாம்பு. குண்டலம்னா வளைவு, வட்டம். அது வட்டமாக சுருண்டு இருக்கும்போது வட்டம் சொன்னார், பல உதாரணங்களோட சொன்னார். அப்படி வட்டமாக அது சுருண்டு இருக்கிறதுனால குண்டலினின்னு பேர். குண்டலமாக இருக்கிறதுனால குண்டலினி. குண்டலினி சக்தி. துணைதல் உற அசைகின்ற ஸ்பர்ஷ அறிவின் கலையால் சுத்தமாகும். நெருக்கமாக சலிக்கின்ற பரிச உணர்வின் கலையால் பரிசுத்தமாகும். ஸ்பர்ஷ உணர்வு, ஸ்பர்ஷ அறிவு, அதனால் அது சுத்தம் ஆகும், பரிசுத்தமாக அது இருக்கின்றது. அது எப்படி இருக்குன்னா, அடுத்த பாட்டு. சிந்தனையால் கலையாகும், சேதனத்தால் சித்தாகும், ஜீவனத்தால் சந்தமுறும் ஜீவனா மனனத்தால்
மனமாகும் சங்கற்பத்தால் அந்தமில் சங்கற்பமாம் போதத்தால் புந்தியாம் அகங்காரத்தால் வந்த அகங்காரமாம் இணைய புரியஷ்டக பேர் மருவும் தானே. சிந்தனையால் கலையாகும். சிந்தனைங்கிறது அதனுடைய அசைவு, அது கலை எனப்படும். சிந்தனை அசைகிறதுனால அந்த குண்டலினி சக்தியானது அசைகின்ற காரணத்தினால் அது கலை ஆகும், அது கலை எனப்படும். சேதனத்தால் சித்தாகும். அதுக்கு சேதன அம்சம் அங்கே இருக்கிறது, சேதனத்தினுடைய சைத்தன்யத்தினுடைய அம்சம் அங்கே இருக்கிறதுனால அது சித்தாகும். ஜீவனத்தால் சந்தமுறும் ஜீவனாம். அது ஜீவித்துக்கிற இந்த சரீரத்தை சரீரமாக இருந்து ஜீவித்து கொண்டு இருக்கிறதுனால ஜீவனாம். அந்த மூலாதார சக்தி குண்டலினி சக்தியை பற்றி வர்ணிக்கின்றார். அது பராசக்தியினுடைய அம்சம். ஒரு ஜீவனிடத்தில், ஒவ்வொரு ஜீவனிடத்திலும், அது எறும்பு மிகச்சிறிய உயிரினம், ஒரு செல் உயிரியாக இருக்கலாம், மிக பிரம்மாண்டமான உயிரினமாக இருக்கலாம், அல்லது இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் எல்லாமே எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. முக்கியமாக ஜீவ சரீரத்தில் அது அதனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் காரணமாக இருக்குது, அதனுடைய இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. அதுதான் எல்லாமாகவும் இருக்கின்றது. அதனால் அது மூலாதார சக்தி பராசக்தி. அதனால் சேத்தனத்தால், அதில் இருக்கக்கூடிய சேத்தன அம்சத்தினால், சேத்தனமாக இருக்கிறதுனால சித்தாகும். ஜீவனத்தால் சந்தமுறு ஜீவனமாம். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு சரீரங்களை தோற்றுவித்து அதில் இருந்து பிறகு அந்த சரீரம் மறைந்து போகிறதுனால அது ஜீவன் மாதிரி ஜீவனாகவும் இருக்கின்றது. சரீரம் தோன்றி அதில் அபிமானம் கொண்டு இருக்கிற பொழுது தானே ஜீவன்கிறது வரா. அப்போ அந்த சரீரத்தை தோற்றுவிப்பதாக ஆகின்றது. சரீரம் ஜடமாக தோன்றுகின்றது, இந்த சிற்சக்தியினால், பராசக்தியினால், ஆதிசக்தியினால் தோன்றுகின்றது. பிறகு சேதனத்தினுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டு நான் ஜீவன்கிற அபிமானமானது வருகின்றது. அங்கேயும் அந்த சக்தி இருக்குது, எல்லா இடத்துலையும் இந்த சக்தி தான் இருக்குங்கிறதுக்காக இதை வர்ணிக்கின்றார். அதனால் இங்கே இன்றைக்கி எனர்ஜி மேட்டர்னு சொல்கிறானே, இந்த பராசக்தி இதுதான் மேட்டர் அண்ட் எனர்ஜியாக இருக்குது. மேட்டர் எது மேட்டராக இருக்கோ அதான் எனர்ஜியாக இருக்குது, எனர்ஜியாக எது இருக்கோ அதான் மேட்டராக இருக்கிறான். பார்ட்டிக்கலாக இருக்கிறதா எனர்ஜியாக இருக்குது. அப்புறம் எனர்ஜியாக அலையாக வேவ் மாதிரி இருக்கிறதா பிறகு பார்த்தா ஒரு இடத்துல அசையாததா ஒரு பார்ட்டிக்கலாக இருக்குங்கிறான். அது கவனித்து பார்த்தா அசைந்து கொண்டு இருக்குது, கவனித்து பார்த்தா அசையாமல் இருக்குங்கிறான். நம்ம பார்க்குற பொழுது அசைகின்றதுன்னு, அது ரெண்டாவது படம் தான், ரெண்டு பக்கமும் இருக்குங்கிறான். புரியாத ஒரு புதிராக இருக்கிறது இந்த மேட்டர் எனர்ஜி. அதனால் இது ரெண்டும் ஒன்று. அதற்குள்ள அதனுடைய செயல்பாடுகள், அது எப்போ மேட்டராக இருக்கும், எப்போ எனர்ஜியாக இருக்கும், எப்போ பார்ட்டிக்கலாக இருக்கும், எப்போ அது சக்தி அலையாக இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அது கவனித்து பார்த்தா அசையாமல் நிற்கிறது, இல்லைன்னா அசைகிறதுங்கிறான். அப்புறம் நம்ம எங்கே பார்க்குறோமோ அந்த பக்கம்தான் அது இருக்கிறது, அந்த பக்கம் தெரிகிறதுங்கிறான். பெரிய விஷயங்கள். அதனால் சேதனத்தால் சித்தாகும், ஜீவனத்தால் சந்ததம் உறும் ஜீவனாம், மனனத்தால் மனமாகும். அந்த சக்தி தான், அந்த நாடியில் இருக்க அந்த சக்தி தான் மனனம் பண்ணுகின்ற பொழுது மனசுன்னு ஆகின்ற. எல்லாம் ஒரே சக்தி அடிப்படையாக கொண்டது தான். 4 அகங்காரம் கொண்டு இருக்கிற பொழுது ஜீவனாக இருக்குது, மனனம் பண்ணுற பொழுது அது மனசாக இருக்கின்றது. சங்கல்பத்தால் சங்கல்பமான, சங்கல்ப விகல்பாத்மகம் மனகன்னு பார்க்குறோம். அந்த சங்கல்ப விகல்பம் பண்ணுறது அந்த சக்தி தான். போதத்தால் புந்தியாம், அந்த சக்தி தான் தெளிவான அறிவு. அந்த அறிவிருத்தி ஞான விருத்தியாக இருந்தால் அதுக்கு புத்தின்னு பேர். அதனால் அகங்கார விருத்தியாக இருந்தால் ஜீவன், மனன விருத்தியாக இருந்தால் மனசு, சங்கல்ப விருத்தியாக இருந்தால் சித்தம், அப்புறம் போத விருத்தியாக இருந்தால் புத்தி, அகங்காரத்தால் அகங்காரமாம்னா அது அகங்காரமாக இருந்தால் இந்த ஜீவ சரீர அபிமானம் கொண்ட நான்கிற உணர்வோடு இருந்தால் அதுக்கு அகங்காரம் ஆகும். இப்படி அஷ்டக பேர் மருவும் தானே. அஷ்டக பேர்னா புரியஷ்டகம்னு பேர். இந்த 8 சேர்ந்தது, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்தது புரியஷ்டகம்னு பேர். கர்ம இந்திரிய பஞ்சகம், ஞான இந்திரிய பஞ்சகம், பிராண பஞ்சகம், பூத பஞ்சகம்,
அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 8க்கும் சேர்த்து புரியஷ்டகம்னு பேர். அஷ்டகம்னா 8 சேர்ந்த தொகுதி. புரினா இது சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். அதனால் இதுக்கு வந்து புரியஷ்டகம்ங்கிற பேர் இருக்குது. அதனால் இந்த சித் சக்தி தான், சேதனா சக்தி தான், குண்டலினி சக்தி தான், மூலாதார சக்தி தான், பாம்பு போல சுருண்டு இருக்கக்கூடிய இந்த சக்தி தான் அனைத்துமாகவும் இருக்கின்றது. மேற்கொண்டு அடுத்த பாட்டை மட்டும் படிச்சுருவோம். குண்டலினி எனும் ஜீவசக்தி மிக நல்லதாய் கூடி நிற்கும் மண்டு பிராண அபான வடிவம் ஆதலில் கீழ்மேல் வந்து போகும் மிண்டர மேல் போகிலும் எல்லாமாய்ப்போம் மீளினும் எல்லாமாய் மீளும் தண்டலிலா புமானாகி சாமேவும் பிராணனும் அச்சக்திதானே. அந்த சக்தி தான், அந்த குண்டலினி சக்தி தான், அந்த மூலாதார சக்தி தான், அந்த ஆதி பராசக்தி தான், சர்வத்திற்கும் காரணமாக அஷ்டபுரியாக இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் பிராணனாகவும் இருக்கின்றதுன்னு விளக்கம் வருது. மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேகி முத்துபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामुक्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.